கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எந்த பொருள் வாங்க முடியல. ரொம்ப எல்லாத்துலேயும் குறைவாக இருக்குது. வேலையும் சரியில்லாத, சம்பளமும் சரியாக வாங்க முடியாத இருக்குது. நான் வேலை இருந்தால் பரவாயில்ல, வேலை இருந்தால் எல்லாமே வாங்கிடுவோம். கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லாத எதுவும் வாங்கணும். என்ன பண்ணதே தெரியல. ஏசப்பா தான் நான் தாங்கன்னா பிரச்சனை. ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா. என்ன பண்ணதே தெரியல. எவ்வளோ நாங்கள் போராடினாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியல. குறைவானது வரும்போது நம்ம குறைவு ஒழிஞ்சுக்கணுமா? நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ நிறைவானவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். அந்த சாரி பார்த்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் நானும் என் பிள்ளைங்க சாப்பிட்டு செத்துலான்னு இருந்த சாரி பாத்துக்கு கிருபை இறங்கி அந்த தேசத்தினுடைய பஞ்சக்காலம் தீரு மட்டும் அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா. ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரன் வரும்போது அவங்க இடம் கொடுத்தாங்களாம். இன்றைக்கு கூட ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. அவரையே நோக்கி பாருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வர நீங்க இடம் கொடுங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போது உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறும். வீட்டில் எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கவலையே படாதீங்க. உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்தமாக மாற்றுவார். நீங்கள் எது இல்லைன்றீங்க, எது குறைவுன்றீங்களோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக மாறும். அதாவது குழந்தைய விரும்பலாம், இல்லை ஆசீர்வாதம் விரும்பலாம், இந்த பொருளெல்லாம் இல்லைன்னு விரும்பலாம். எல்லாமே உங்கள் வீட்டை விசாரிக்கும் போது இனி குறைவு இருக்காது. ஏன்னா யோபு வாழ்க்கையில் யோபு எல்லா சூழ்நிலையும் தேவனை தன் நாவலுக்குள்ள தூசிக்கலையும். இன்றைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா பார்த்துப்பாடு இருக்கிறீங்களே. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறப்போகுது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நீங்கள் கூட புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலியாக இருக்குது, நாங்கள் ஆசீர்வாதம் பார்க்க முடியல, என் கர்ப்பத்தில் ஒரு கனியை பார்க்க முடியலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைவு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறப்போகுது. எதெல்லாம் இல்லைன்றீங்களோ அந்த புலம்பலெல்லாம் கர்த்தர் ஆனந்தமாக மாற்ற போகிறாரு. ஏன்னா அனிதா, நீங்கள் சொன்னோன்னே எனக்கு மனசு ஆண்டவர் செய்வேன்னு நம்பிக்கை. ஆமே. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாய் ஒரு நிறைவை பார்க்க போறீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.